ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாலதர்ஷினி. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? கதையின் பெயர் மாண்புமிகு மாணவன். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. நாட்டிற்கு உதவும் மனிதனாக ஆக வேண்டும் என்பதே. அதற்காக அவன் ஸ்கவுட் குழுவில் சேர்ந்தான். தினமும் சீருடை அணிந்து ஒழுக்கம், துணிவு, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும் என்ற மனப்பான்மை போன்றவற்றை கற்றுக்கொண்டான். கிராமத்தில் யாருக்காவது உதவி வேண்டுமென்றால் முதலில் ஓடி வருவது அருள்தான். ஒரு நாள் பெரும் மழையால் கிராமத்தின் அருகிலுள்ள ஆறு வெள்ளம் கொண்டு ஓடியது. சிலர் அதில் சிக்கி கொண்டார்கள். யாருக்கும் செல்ல துணிவில்லை. அந்த நேரத்தில் அருண் சீருடையை பார்த்தான். இது அழகுக்காக இல்லை, பொறுப்புக்காக என்று நினைத்தான். அவன் உடனே கயிறை எடுத்து கொண்டான். வெள்ளத்தை கடந்து சிக்கியிருந்தவர்களை காப்பாற்றினான். அந்த நாளிலிருந்து அவன் கிராமத்தின் ஒரு சிறிய வீரனாக மாறினான். அதற்கு பிறகு ஒரு நாள் சிறிய ஸ்கவுட் தேர்வு நடந்தது. பல திறமையான மாணவர்கள் போட்டியில் பங்கேற்றனர். இறுதியில் இரவில் காட்டுக்குள் சென்று ஒரு கொடியை கொண்டு வர வேண்டும் என்பதே. அருண் காட்டுக்குள் சென்றான். அங்கே அவன் ஒரு சிறுவன் சிக்கிக்கொண்டு அழுவும் குரல் கேட்டது. அந்த நேரத்தில் அவனுக்கு 2 தேர்வுகள். போட்டியில் ஜெயிக்கவா அல்லது அந்த பையனை காப்பாற்றலாமா? அவன் யோசிக்காமல் அந்த சிறுவனை காப்பாற்றினான். அடுத்த நாள் அவன் போட்டியில் வெற்றிகரமாக இருந்தான். காரணம் அவன் காட்டிய மனிதநேயம். அந்த நாள் முதல் அருணின் வாழ்க்கை மாறியது. அவன் ஒரு பெரிய கனவு கண்டான். தான் ஒரு அதிகாரியாக ஆகணும் என்பதே. அவன் நகரத்திற்கு போய் கடினமாக படித்தான். பல தடைகள், தோல்விகள் இருந்தாலும் அவன் விடவில்லை. இறுதியில் அவன் ஒரு பெரிய அதிகாரியாக தேர்ச்சி பெற்றான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் தனது கிராமத்திற்கு அதிகாரியாக திரும்பினான். அவன் கிராமத்தை முன்னேற்ற ஆரம்பித்தான். அப்போது ஒரு பெரிய ஆபத்து வந்தது. காட்டில் தீ பற்றி அது கிராமத்தை நோக்கி பரவ ஆரம்பித்தது. மக்கள் பயந்தனர். ஆனால் அருண் அமைதியாக ஒரு திட்டம் போட்டான். அனைவரையும் பாதுகாப்பாக அனுப்பி தீயை அணைக்க போராடினான். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் வீட்டில் சிக்கி கொண்டார். அனைவரும் செல்ல தயங்கினர். அருண் மட்டும் தயங்கவில்லை. அவன் தீக்குள் ஓடி அந்த முதியவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தான். பல மணி நேரமாக போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்பாட்டிற்கு வந்தது. கிராமம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அந்த இரவு அதிகமாக புகை சுவாசித்ததால் அருண் மயங்கி விழுந்து விட்டான். அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். முழு கிராமமும் அவனுக்காக காத்திருந்தது. சில மணி நேரத்துக்கு பிறகு மருத்துவர்கள் வெளியே வந்து சொன்னார்கள், அருண் பாதுகாப்பாக இருக்கிறான் என்று. அனைவரும் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அருண் மீண்டும் தனது சீருடை அணிந்து கிராமத்திற்கு வந்தான். மக்கள் அனைவரும் ஒரு உண்மையான வீரனை வரவேற்பது போல் வரவேற்றனர். ஒரு சிறிய பையன் அவனை பார்த்து கேட்டான், அண்ணா, நான் உங்களை மாதிரி ஆகணும்னா என்று கேட்டான். அருண் சிரித்துக்கொண்டு, சீருடை என்பது ஒரு உடை மட்டும் இல்லை, அது மனிதத்தன்மையின் அடையாளம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.